கன்னட நடிகரான தர்ஷன் தனது காதலி பவித்ரா கவுடாவை ரேணுகா சுவாமி என்பவர் சமூக வலைதளங்களில் விமர்சித்ததற்காக ஆட்களை வைத்து கொலை செய்த வழக்கில் தர்ஷனும் அவரது காதலி மற்றும் கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர். நடிகர் தர்ஷன் 2 மாதங்களாக பெங்களூருவில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் நடிகர் தர்ஷன் சிறையில் முக்கிய ரவுடிகளுடன் சொகுசாக நாற்காலியில் அமர்ந்து கையில் சிகரெட்டோடு காபி அருந்தியவாறு இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியானது. இந்த புகைப்படம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நடிகர் தர்ஷன் வீடியோ காலில் சிரித்து பேசுவது போன்ற புகைப்படங்களும் தற்போது வெளியாகியுள்ளன. இதனால் தர்ஷன் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சிறையில் சகல வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் இதனை கண்ட இறந்த ரேணுகா சாமியின் தந்தை சிவகவுடா இந்த புகைப்படங்கள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தன் ಮೂಲಕ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಶಾಂತಿ ಸಿಗಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಮಗನ ಕಳ್ಕೊಂಡದ್ದು ನನಗೆ ಗೊತ್ತು ಏನಂತ. ಅವ್ರಿಗೆ ಆರಾಮಾಗಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರಿಗೆ ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ತೈತೆ. ಇದು ನಿರ್ದಾಕ್ಷಿಣ್ಯವಾಗಿ ಸರ್ಕಾರ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ತನಿಖೆ ಮಾಡಬೇಕು. ಅವ್ರಿಗೆ ಆ ರೀತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಕೊಡಬೇಕು. ಇದ್ರ ಮುಖಾಂತರ ನಾನು ಸರ್ಕಾರವನ್ನು ಸರ್ಕಾರನ ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ಕೊಂತೀನಿ. ಅವ್ರಿಗೆ ತಪ್ಪಿಸಿದ್ರೆ ಆಗಬಾರ್ದು. அது ಸರ್ಕಾರ ಇಲ್ಲಿವರೆಗೂ ನಂಬಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ಜನ. இதையடுத்து காவல்துறை உரிய விசாரணை நடத்துமாறு சிறைத்துறை டிஜி மாலினி கிருஷ்ணமூர்த்தி உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.